Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். செல்கின்ற இடமெல்லாம் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என பேசி ஸ்டாலின் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அம்மா அரசில் கொண்டுவரப்பட்ட மருத்துவ படிப்பில் 7.5% உள் இடஒதுக்கீடு சட்டத்தின் மூலம் 3460 பேர் ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவம் படிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு ₹1 கூட செலவு இல்லாமல் அனைத்து கல்வி கட்டணங்களையும் அரசே ஏற்கும் என்ற சட்டம் இயற்றியதும் அதிமுக அரசாங்கம் எனவும் பேச்சு. அம்மாவுடைய அரசாங்கம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3460 பேர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி MBBS படிக்கிறாங்க. 6 புதிய மாவட்டங்கள், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்ட கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் என எண்ணற்ற கல்லூரிகளை திறந்து கிராமப்புற மாணவர்கள் குறைந்த செலவில் உயர்கல்வி படிக்க வகை செய்தது அதிமுக அரசாங்கம். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் அதிமுக அரசு பத்திரிகைகளில் அறிவித்த திட்டத்தை அதை கிடப்பில் போட்டுவிட்டு விடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சென்னை திருவான்மியூரில் தினமலர் கோவை பதிப்பு நாளிதழ் வெளியீட்டாளர் ஆதிமூலத்தின் மகள் தர்ஷனா அபரஜித் திருமண வரவேற்பு விழா. கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. சிவகங்கை நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட 2 கொரோனா தொற்று உறுதி. பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகளும் கொரோனா தொற்றில் பாதிக்கப்படும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு கொரோனாவின் தீவிரத்தை உணர்ந்து நடவடிக்கையில் இறங்குமா என கேள்வி. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே அரசு பள்ளி மாணவியர்கள் தங்கும் விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் தப்பியோட்டம். அரசு தங்கும் விடுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்தாமல் பெண் பாதுகாப்பு குறித்து ஸ்டாலின் வசனம் மட்டும் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். சென்னை வலசரவாக்கத்தில் திருமண ஆசை காட்டிய இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திருவாரூர் திமுக துணை சேர்மனின் மகன் போக்சோவில் சிக்கினார்.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. சென்னை அடுத்த தாம்பரம் அரசு விடுதியில் தங்கி படிக்கும் திருக்கோவிலூரைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாத அப்பா ஸ்டாலின் மாடல் அரசு எதற்கு என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் 16 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே இதுபோன்ற அவல நிலையில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் கொந்தளிப்பு. கணவரை இழந்த நிலையிலும் கடந்த 33 ஆண்டுகளாக பால் வியாபாரம் செய்து இரவு பகல் பாராமல் உழைத்து பெற்ற மகளை உயர்கல்வி படிக்க வைத்த தாய். தாயின் ஊக்கத்தால் சிவில் இன்ஜினியரிங் படித்து மேரி ஸ்க்ளோடோவ்ஸ்கா கியூரி ஃபெலோஷிப் 2024 என்ற சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று மகள் ராஜபிரியா சாதனை. தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரிப்பு. சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தாததால் ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் அவலம். நெல்லையில் பெண் எரித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் தினந்தோறும் நடந்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மது போதையில் உடன் பணியாற்றும் சக நண்பனை அடித்து கொலை செய்த கூலி தொழிலாளி. தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் திறந்து மக்களை குடிகாரர்களாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்த அவலம். திருவள்ளூர் அருகே கணவனை பிரிந்து வாழ்ந்த பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாற்றிய இளைஞர் புகாரின் பேரில் சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 7 பேர் கொண்ட கும்பல் வைத்திருந்த 5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் மயக்க நிலையால் கஞ்சா புழக்கம் தொடர்ந்து உச்சத்தில் இருப்பதாக புகார். திருச்சியில் மயக்க மாத்திரைகள் விற்பனை செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் திறனற்ற நடவடிக்கையால் குற்றங்கள் ஓயாத அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாதாள சாக்கடைக்குள் அடைப்பை சரி செய்ய இறங்கிய மாற்றுத்திறனாளி ஒப்பந்த தூய்மை பணியாளர் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தும் மனிதர்களை பயன்படுத்துவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இரவு நேரத்தில் தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு தூங்கச் சென்ற இளைஞர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவது வாடிக்கையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆவடி அருகே ரியல் எஸ்டேட் மற்றும் டிராவல்ஸில் முதலீடு செய்தால் லாபம் ஈட்டி தருவதாக கூறி 1,88,00,000 ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்ட 2 சிக்கினர். விடியா மாடல் ஆட்சியில் திமுகவினர் மற்றும் காவல்துறையினர் ஆதரவுகளுடன் மோசடிகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூரில் அரசு வேலை பெற்றுத் தருவதாக கூறி 6 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்த தம்பதியினர் சிக்கினர். திமுக ஆட்சியில் மோசடிகள் கட்டுக்கடங்காமல் நிகழும் நிலையில் ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேக்கரி கடையை மூடச் சொல்லி ஊழியரை காவலர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம். அராஜகத்தில் ஈடுபட்ட காவலர் மீது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தல். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, மதுரை உள்ளிட்ட வழித்தடங்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் இரவு நேரத்தில் பல மணி நேரம் பயணிகள் காத்திருந்த அவலம். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் முழுவதும் சீரழிந்த போக்குவரத்து துறையால் நாள்தோறும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் வேதனை.
தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி. கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கத்தை விட ஸ்டாலின் ஆட்சியின் தாக்கத்தையே தாங்க இயலவில்லை என மக்கள் வேதனை. சர்வதேச கழிப்பறை விழா 3.0ஐ முன்னிட்டு ஒரு பெண்ணின் மேல் ஆண் நின்று சிறுநீர் கழிப்பது போன்ற புகைப்படத்தை P-Point மேப்பிங் என்ற வலைதளத்தில் தலைப்பில் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட சென்னை மாநகராட்சி வெற்று விளம்பரத்திற்காக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் செயல்படும் எல்லை மீறிய ஸ்டாலின் அரசின் விளம்பர மோகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்குவோம் என ஸ்டாலின் வீரவசனம் பேசி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரித்துள்ளது ஆய்வறிக்கையின் மூலம் அம்பலம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியது, முறையான விழிப்புணர்வுகளை மக்களிடம் ஏற்படுத்தாதது போன்றவை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தோல்வியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குடிநீரின்றி மக்கள் அவதியடைவதோடு சுகாதாரமற்ற குடிநீரை மக்கள் அருந்தும் அவலம். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் திட்டங்களுக்காக 9,000 கோடி செலவிடப்பட்டதாக விடிய அரசு தம்பட்டமடிப்பதில் என்ன பயன் என மக்கள் காட்டமாக கேள்வி. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்பாத ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் கல்வி. போட்டோஷூட்டில் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் கொஞ்சம் பள்ளிக்கல்வித்துறையிலும் கவனம் செலுத்துமாறு மக்கள் காட்டமாக வலியுறுத்தல். ஸ்டாலினின் அரசின் மோசமான பொருளாதார கொள்கையால் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக அந்நிய முதலீட்டில் 5வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ள தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு மற்றும் தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணங்கள் உள்ளிட்டவை ஸ்டாலினின் சுய விளம்பரத்திற்காக மட்டுமே நடத்தப்பட்டது எனவும் அம்பலம். சென்னையில் இயங்கும் 3000 தகர டப்பா பழைய பேருந்துகள் மாற்றப்படும் என வெற்றி விளம்பரம் செய்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசு வெறும் 100 மினி பேருந்துகளை மட்டுமே மாற்றுவதாக அறிவித்து மக்கள் காதில் பூ சுற்றிய அவலம். மக்களின் தேவைகளை சமாளிக்க முடியாமல் திணறும் விடியா ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கடந்த 4 நாட்களில் தகரடப்பா அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளானதில் 7 மரணங்கள் அரங்கேறிய அவலம். நிர்வாக திறமையின்மையாலும் அலட்சியத்தாலும் ஸ்டாலின் மாடல் அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக புகார். திருச்சியில் சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கொரோனா தீவிரம் குறித்து விழித்துக் கொள்ளாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் பழுதடைந்த மின்கம்பத்தில் ஏறி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் மரத்தை வெட்டும்போது மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. மின்சார ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வீடு விற்பனையில் முறையான அறிவிப்பின்றி கூடுதலாக 5% GST செலுத்தும்படி தமிழக வீட்டு வசதி வாரியம் நிர்பந்திக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிறுவன் புகைப்பிடிப்பது போன்ற வீடியோ காட்சிகளை வெளியிட்ட இளைஞர் சிக்கிய நிலையில் சம்பவத்திற்கு தொடர்புடைய ஆயுதப்படை காவலர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரே சட்டத்திற்கு புறம்பான சம்பவங்களில் ஈடுபடும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி CMR நகர் பகுதியில் பூங்காவில் மின்சாரம் பாய்ந்து காயமடைந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நகராட்சி மற்றும் மின்சாரத்துறையினர் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் போக்குவரத்து காவல்துறையால் சாலையில் அமைக்கப்பட்ட நிழல் பந்தல் மழை காற்றுக்கு சரிந்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறை மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதுடன் வாகன ஓட்டிகளின் உயிரோடு விளையாடுவதாக புகார். சென்னை வானகரத்தில் ராட்சத பேனர் கம்பம் மின்சார வயர் மீது விழுந்ததால் சாலையில் அச்சத்துடனேயே செல்லும் வாகன ஓட்டிகள். விதிகளை மீறி வைக்கப்படும் ராட்சத பேனர் கம்பங்களை அகற்றாமல் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாநகராட்சி கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகத்தையொட்டி சண்முகவள்ளி தெய்வானை அம்மன் சிறப்பு அபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடிகள் எடுத்து சுவாமி தரிசனம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி முக்குரோடு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற வைகாசி பொங்கல் விழா. பொங்கல் வைத்தும் மாவிளக்கு தீச்சட்டி எடுத்தும் பக்தர்கள் சாமி தரிசனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே நாளில் 77 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. அதிகபட்சமாக புனே நகரில் 41 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை தகவல். டெல்லி தயால்பூர் பகுதியில் 9 வயது சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைத்து கொலை. சிறுமியின் வீடு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சூட்கேஸில் ஆடைகள் களையப்பட்டு சிறுமி சடலமாக மீட்பு. நாகப்பட்டினம், பாலையூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் தண்ணீரின்றி காட்சி பொருளாக காணப்படும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் 1392 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்ளிடம் குடிநீர் திட்டம், கைப்பம்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை முறையாக செய்து கொடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விமான மேம்பாட்டு தொழிலில் தடம் பதிக்கிறது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம். அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய் வருவாய் இலக்காக கொண்டு செயல்பட திட்டம். அல்காதிர் அறக்கட்டளை தொடர்பான வழக்கில் சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவியின் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனு நாளை மறுநாள் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. இருவருக்கும் ஜாமீன் கிடைப்பது உறுதி என இம்ரான்கானின் தெஹ்ரி இன்சாஃப் கட்சி நம்பிக்கை. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்குவதற்கான உரிமத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. அரசியல், தொழில்நுட்பம், பத்திரிகை துறைகளில் பணியாற்றுவோரின் ஸ்மார்ட் போன்களை குறிவைத்து சீன ஹேக்கர்கள் அதிநவீன சைபர் தாக்குதல்களை தொடுப்பதாக தகவல். ஸ்மார்ட் போன்களுக்கான பாதுகாப்பு நெருக்கடி உருவாகியுள்ளதாக ஐவரிஃபி நிறுவனத்தின் ராக்கிகோல் எச்சரிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் இந்திய வம்சாவழியினர் 2 வெற்றி. சஞ்சய் சிங்கால் மற்றும் சுக் கவுர் ஆகியோர் வெற்றி பெற்று கவுன்சிலர்களாக தேர்வு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் நாட்டின் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். 5 மணி நேரம் 29 நிமிடங்கள் அளவில் நீண்ட நேரம் நடைபெற்ற போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னரை தோற்கடித்த அல்காரஸ் அபார வெற்றி பெற்றார். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பிரபல கால்பந்து வீரரான நெய்மாருக்கு கொரோனா தொற்று உறுதி. சாண்டோஸ் கால்பந்து அணி அறிக்கை தகவல். ஸ்டாலின் மாடல் அரசின் பொறியாளர்களின் அலட்சியத்தால் சென்னை மாநகராட்சியின் பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு காணப்படும் நிலை. பருவமழை காலத்தில் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து சேதமடையும் நிலை உள்ளதாகவும் மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த 4 பேர் 2 ஆண்டுகளுக்கு பின் பிடிபட்ட அவலம். விடியா ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்து கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக மக்கள் சாடல்.